கவிஞர் கண்ணதாசன் 1958 தென்றல் என்னும் இதழில் ஐயம் அகற்று என்னும் பகுதியை துவக்கி 3 ஆண்டுகள் வரை வாசகர்களின் கேள்விகளுக்கு சுவையான சூடான பதில்களை அளித்து வந்தார். அதில் வாசகர்கள் அவரிடம் கேட்ட சில கேள்விகளையும் அவற்றின் பதில்களையும் இப்பதிவில் பார்ப்போம். கேள்வி 1. மனிதன் எதை கண்டு பயப்படுகிறான்? எதை கண்டு சிரிக்கிறான்? எதை கண்டு வீரனாகிறான்? எதை கண்டு கோழையாகிறான்? பதில்: தன்னை கண்டு பயப்படுகிறான், பிறரை கண்டு சிரிக்கின்றான், கோழையை கண்டு வீரனாகின்றான், வீரனை கண்டு கோழையாகிறான். கேள்வி 2. மனிதன் பிறக்கின்றான், உண்கின்றான், உறங்குகின்றான், இறுதியில் இறந்து விடுகிறான். விலங்கு வர்க்கங்களாகிய ஆடும் மாடும் அதே வேலையை செய்கின்றன. ஆனால் மனித வர்க்கம் எதற்கு தோன்ற வேண்டும்? எதற்காக உண்ண வேண்டும்? எதற்காகத்தான் வாழ வேண்டும்? அவன் இவ்வுலகிற்கு என்ன செய்வதற்காக வருகின்றான்? பதில்: காரணத்தை சொல்லிக்கொண்டே பிறந்துவிட்டால் காரியங்களில் குழப்பம் வராது. குழப்பம் வந்து தெளியாத இடத்தில் புதுமை கிடையாது. புதுமை இல்லாத வாழ்வில் சுவை கிடையாது. வாழ்க்கை சுவையாக இருக்க வேண்டுமென்றே பிறப்பும் இறப்பும் காரணமின்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காததால் தான் கடவுள் என்ற தத்துவமே தோன்றிற்று. கேள்வி 3. உலகத்தின் துவக்கமே பிறப்பில் இருக்க உங்கள் தத்துவம் மட்டும் சாவில் துவங்கியது ஏன்? வாழ்வதற்காக பிறக்கின்றோம், இது தெளிவானது. எதற்காக சாகின்றோம்? இது புரியாதது. புரியாத புதிரை விடுக்க பிறக்கும் சிந்தனையே தத்துவம். எனவே என் தத்துவம் சாவில் துவங்கியது. கேள்வி 4. திருவள்ளுவர் ஆஸ்திகரா நாஸ்திகரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நம்பிக்கை உள்ளவர். இந்த கருத்தைத்தான் திருக்குறளில் வலியுறுத்தி உள்ளார். கேள்வி 5. பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன? புதுமையை வரவேற்கும் திருநாள் பொங்கல், குரோத உணர்ச்சியின் வெற்றி திருநாள் தீபாவளி. கேள்வி 6. முல்லைக்கு தேர் தந்த பாரியை முட்டாள் என்று கூறுவதா, இல்லை பைத்தியக்காரன் என்று கூறுவதா? பதில்: கவிதை உள்ளம் படைத்தவன் என்று கூறலாம். கேள்வி 7. கண்ணீர் துளிக்கும் பன்னீர் துளிக்கும் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பதில்: கண்ணீர் துளி துன்பம் அகற்றப்பட வேண்டியது என்பதை உணர்த்துவது. பன்னீர் துளி இன்பத்தை ஏற்படுத்துவது. சிந்திக்கும் சக்தி தருவது கண்ணீர் துளி. அதை இழக்கச் செய்வது பன்னீர் துளி. கேள்வி 8. என்ன மாதிரியான பாடல்களை இயற்ற விரும்புகிறீர்கள் நீங்கள்? பதில்: தொட்டில், கட்டில், சுடுகாடு, அதாவது தாலாட்டு, காதல், அழுகை. கேள்வி 10. தமிழ்நாடு பிரிவினை கேட்கும் நாம் தமிழர் இயக்கத்தினர் ஈழ நாட்டின் ஒரு பகுதியையும் சேர்த்துள்ளார்களே, இதை நீங்கள் ஆதரவு செய்கிறீர்களா? பதில்: தவறான தத்துவம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தனி நாடாக இருப்பது முழு இலங்கை. தமிழனுக்கு அதில் உரிமை உண்டே தவிர தமிழ்நாட்டுக்கு அதில் உரிமை இல்லை. கேள்வி 11. உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாவலாசிரியர் யார்? பதில்: வங்காள பேராசிரியர் சரத் சந்திர சட்டோபாத்தியாயா. கேள்வி 12. தாங்கள் எழுதும் பாடலுக்கு இசை அமைக்கப்படுகிறதா அல்லது இசைக்கு ஏற்றபடி தாங்கள் பாடல் எழுதுகிறீர்களா? பதில்: அப்படியும் உண்டு, இப்படியும் உண்டு. கேள்வி 13. கவிஞர்களுக்கும் அறிஞர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பதில்: கவிஞர் தங்களுக்கு தோன்றியதை எழுதுகிறார்கள், அறிஞர்கள் உலகத்திற்கு தேவையானதை எழுதுகிறார்கள். கேள்வி 14. தாங்கள் தமிழ் எதுவரை படித்துள்ளீர்கள்? வேறு என்ன பாஷைகள் தெரியும்? பதில்: நான் கண்டது கற்று பண்டிதனானவன். 8ஆம் வகுப்போடு படிப்பு முற்றிற்று. ஆங்கிலம் புரியும். கேள்வி 15. ஒரு படத்திற்கு பாடல்கள் இயற்றும் பொழுது தங்கள் சொந்த கருத்தினையே பெரும்பாலும் புகுத்துகிறீர்கள். பதில்: பாட்டு போடும் இடத்தை பொறுத்தது அது. எனினும் என் கருத்துக்களையே நான் பாட்டு போடும்படி தயாரிப்பாளர்கள் விட்டுவிடுவார்கள். கதைக்கு மாறுபடாமல் பாட்டு போடுவது என் வழக்கம். கேள்வி 16. அறிஞர் அண்ணாவை பற்றி தங்கள் கருத்து என்ன? பதில்: எல்லோருக்கும் நான் தலைவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆயுள் காலம் முழுவதும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தொண்டனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன்.
அவரை பற்றி என் கருத்து என்ன என்பதற்கு இது போதாதா? கேள்வி 17. அரசியல், இலக்கியம், கலை இந்த மூன்றிலும் எதன் மூலம் வெற்றி கிடைக்கிறது? பதில்: அரசியல் வெற்றிக்கு தந்திரம் காரணம், இலக்கிய வெற்றிக்கு அறிவு காரணம், காரணம் தெரியாமல் வெற்றி பெறுவது கலை ஒன்றுதான். கேள்வி 18. காதல் என்பது கவிஞரின் வெறும் கற்பனை சரக்கே அன்றி வேறில்லை என்பது உண்மைதானா? பதில்: மனிதன் என்பவனே வெறும் கற்பனை என்று கூறியவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் காதலை ஏன் கற்பனை என்று கூற மாட்டார்கள்? காதல் முறிந்ததால் இறந்தவர்கள் கணக்கில் அடங்காதவர்கள். முழுக்க முழுக்க உடல், உள்ளம் இரண்டையும் ஆட்கொள்ளும் ஒரு சக்தி எப்படி கற்பனையாக இருக்க முடியும்?